Hi friends, welcome to Spyro Tech. This is Melvin. Flutter app development course தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்டு ப்ரிஃபரன்சஸ். ஸோ ஷேர்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ். ஒரு நம்ம டிவைஸில் லோக்கலாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி. ஸோ என்ன மாதிரி டேட்டாலாம் நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா டைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ட், டபுள், பூல், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இந்த டேட்டா டைப்பெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம டிவைஸில் லோக்கலாக ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து எதெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம பேக்கேஜ் வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை நம்மளோட டிவைஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கேஜ் நம்மளுக்கு நீட் இருக்குது. இதை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வேரியபிளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டாட் வச்சு கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷனை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து எடுத்து வச்சுக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வேரியபிள் நேம் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரைட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் கொடுத்து டாட் கொடுத்து செட் வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா செட் இன்ட், இதே பூலியன் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா செட் பூல், இதே டபுள் அப்படின்னா செட் டபுள். ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். செட் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன மாதிரி டேட்டா டைப் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா மேப் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். மேப் அப்படின்னா என்ன அப்படின்னா கீ வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கீ வச்சு வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதை ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ரீட் டேட்டா. ரீட் டேட்டா அப்படின்னா ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம திருப்பி எடுத்து பார்க்குறது தான் ரீட் டேட்டா. ஸோ ரீட் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ப்ரெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு செட் நம்ம கொடுக்குறோம். இதே ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுக்கிறதுக்கு வந்து கெட். எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கெட் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதே பூலியன் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கெட் பூல் அப்படின்னு வந்து கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டேட்டாவை கெட் பண்ணுறோம். கெட் பண்ணும்போது நம்மளுக்கு கீ மட்டும்தான் தேவைப்படும். இந்த இடத்துல வேல்யூ நம்ம கொடுக்கக்கூடாது, கீ மட்டும்தான் கொடுக்கணும். கீ கொடுத்தாலே வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஸ்டோர் பண்ணும்போது கீ வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். எடுக்கும் பொழுது வெறும் கீயை மட்டும் கொடுக்குறோம். வெறும் கீயை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் அண்ட் என்ட்ரி. நீங்கள் ஸ்டோர் பண்ண டேட்டாவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கும் அந்த கீயை தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது எப்படி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது கீ வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா எடுக்கும்போதோ இல்லை டெலீட் பண்ணும்போதோ நம்ம அந்த கீயை வச்சு தான் டெலீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம மேனுவலாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த பேக்கேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா டெம்பரவரியாக தான் ஒர்க் ஆகும். லோக்கல் ஸ்டோரேஜ் எல்லாமே டெம்பரவரியாக தான் இருக்கும். ஏன் டெம்பரவரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணிங்களோ அந்த டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும். திருப்பி உங்களால் ரெட்ரீவ் வந்து பண்ண முடியாது. அதனால தான் டெம்பரவரி டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பேக்கேஜை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பப்செக் யாமலில் நம்ம பேக்கேஜஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் இந்த பேக்கேஜை ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா டெர்மினல் போங்க. டெர்மினல் போயிட்டு flutter pub add அப்படி சொல்லி கொடுத்து இந்த ஷேர்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிருச்சு அப்படின்னா பப்செக் யாமலில் உங்களுக்கு வந்துட்டு இந்த கீ வந்து ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா flutter
pub get அப்படின்ற இந்த கீவேர்டையும் நீங்கள் ரன் பண்ணணும். இந்த கீவேர்டை ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் உங்களோட ப்ராஜெக்டில் சிங்க் ஆயிரும். ஒன்ஸ் சிங்க் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஆப் பார் மட்டும் தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனுவில் நான் வந்து ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜ்னு இருக்குது. நான் இங்கே வந்து போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேட்டாஸ் வந்து இருக்குது. இந்த டேட்டாவை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது. ஓகே, சாரி, நான் பேஜை மட்டும் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அந்த பேஜ் நேம் மட்டும் நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெயின் ஹோம் பேஜில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல கெட் டேட்டா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். SVT லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த டேட்டாவை இந்த ஸ்க்ரீன் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேர்டு ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டேரெக்டாக பேஜ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாடி வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல காலம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மல்டிபிள் விசிட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் எம்டியாக வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலிவேட்டட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த எலிவேட்டடோட ஆன் ப்ரெஸ்ஸில் நான் இப்போதைக்கு எம்டியாக வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் டேட்டா அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பட்டன். ஸோ இதே பட்டனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ரைட் டேட்டா, அதுக்கு அடுத்தது ரீட் டேட்டா, அடுத்தது அப்டேட், அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா டெலீட். ஸோ மொத்தம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 பட்டன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சில்ட்ரனில் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு விசிட்டுக்கும் முடியும் போதும் கமா வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ கொடுத்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 பட்டன் இங்கே வந்திருக்கு. இந்த 4 பட்டன்லாம் சென்டராக வேணும் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சென்டராக வந்து எனக்கு எல்லா பட்டனும் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படி இருக்குது அப்படின்னா வெறும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதை ரைட் ஹேண்ட் சைடு வந்து மாற்றணும். அதுக்காக நான் கண்டெய்னரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் வந்து கொடுத்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வித்துமே வந்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்க்ரீனோட சென்டருக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல ரைட் டேட்டா அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும். ரீட் கொடுக்கும்போது டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். அப்டேட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவில் ஒரு புதுசாக ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். டெலீட் பண்ணும்போது ஃபுல்லாக டெலீட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்துட்டு என்னென்னா வாய்ட் ரைட் டேட்டா அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அசைன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதனால் அசைன்க்கு வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனையும் ரிப்பீட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று வந்துட்டு என்னென்னா ரைட் டேட்டா, இன்னொன்று ரீட் டேட்டா, அடுத்தது அப்டேட் டேட்டா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா டெலீட் டேட்டா அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஃபங்க்ஷன்லேயும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் டேட்டா அப்படின்ற இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கம்பல்சரி தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல இம்போர்ட் மட்டும் கேட்கும், இம்போர்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் லைன் வந்து காட்டுது. நான் இங்கே கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் நம்மளுக்கு இம்போர்ட் சொல்லி காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பப்செக் யாமலில் இந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸை நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேக்கேஜை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல செட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு என்னென்னா ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றிக்கிறேன், கீயை வந்து மாற்றிக்கிறேன். என்ன மாற்றுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போதைக்கு வந்துட்டு
கவுண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். கவுண்ட் வேண்டாம், நேம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் வந்து கொடுக்குறேன். ஸ்பயர் வியூ டெக் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ரைட் டேட்டா அப்படின்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இந்த கீழே இந்த வேல்யூ வந்து செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேரியபிளில் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்தது ரீட் டேட்டா. ஸோ ரீட் டேட்டா அப்படின்னும் போது நம்மளுக்கு கம்பல்சரியாக இந்த லைன் வந்து தேவைப்படும். அதனால் இந்த லைனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரீட் டேட்டாலையும் இந்த லைனை வந்து கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை ரீட் பண்ணுறது அப்படின்னா நான் ஸ்ட்ரிங்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங்கையே வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டேட்டாவை எடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கு கொடுத்ததுனால நான் திருப்பி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல டேட்டா வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆக்ஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிறதுக்கு இதே சேம் கீயை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைனா ஷோ வந்து ஆகாது. ஸோ இப்போ இங்கே இடத்துல நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸ்டோர் பண்ண வேல்யூவை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா அப்டேட் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நம்ம ரைட் பண்ணுறோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல அப்டேட்டில் வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்பயர் வியூ டெக் அப்படின்றத நான் ஸ்பயர் வியூ அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. ஸோ ரிமூவ் பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம திருப்பியும் அதே வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்தது இந்த ஒரு லைனை காப்பி பண்ணி நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துலையும் இதே நேம் அப்படின்ற கீயை தான் கொடுக்கணும். ஸோ ஒரு வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே நேமை வச்சு கீயை வச்சு நம்மளால் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா மல்டிபிள் கீ வேல்யூ வந்து கொடுத்து ஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி திருப்பி எடுக்கலாம். பட் அதுக்கு இந்த கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற அந்த வேரியபிள் நேமை இந்த இடத்துல வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளட்டர் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. இப்போ ரைட் டேட்டா அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ரைட் டேட்டா அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை எடுத்து இந்த பட்டனில் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நான் வந்துட்டு ரைட் டேட்டா அப்படின்னு சொல்லி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஒரு டேட்டா வந்து நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இன்கேஸ் ஸ்டோர் ஆன கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா பிரிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல சக்ஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் டேட்டா அப்படின்ற இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சோலில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரன் பண்ணால் தான் தெரியும். ஸோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு கன்சோலில் தெரிய வரும். ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆகட்டும். ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிற அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா டேட்டாவையும் எல்லா ஃபங்க்ஷனையும் அந்தந்த பட்டனில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்தந்த பட்டனில் கால் பண்ணுறோம். ரீட் டேட்டாவில் கால் பண்ணுறோம். அப்டேட் டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட்டில் கால் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது டெலீட்டில் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, டெலீட்டோட இந்த ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேர் ப்ரிஃபரன்ஸ் போகிறேன். இந்த இடத்துல ரைட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ சக்ஸஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா கம்பல்சரி நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஸ்டோர் பண்ணதை நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த வேரியபிளை நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ளட்டர் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஸ்டோர் பண்ண இந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல ஷோ பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா செட் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறேன். செட் ஸ்டேட் யூஸ் பண்ணி
லோக்கல் ஸ்டோரேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆக்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எடுக்கிற வேல்யூவை இந்த இடத்துல வரும். வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ நல் செக் கேட்குது, நல் செக் மட்டும் கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண வேல்யூ இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுமோ அந்த டேட்டா இங்கே வந்துருச்சு. இங்கே அப்டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த அப்டேட் அப்படின்றது நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போது இந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிருக்கும் சேம் வேல்யூவில். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீட் டேட்டா இருக்குல்ல, ரீட் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பயர் வியூ அப்படின்றது மட்டும் வரும். ரைட் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பைரோ டெக் அப்படின்றது வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபுல் நேம் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அப்டேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் சேம் கீழே வேறு வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்கே அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் அகைன் ரீட் கொடுத்தேன் அப்படின்னா புது வேல்யூ வந்து எனக்கு இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து திருப்பி பழையபடி வேணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எம்டியாக நம்மளுக்கு ஷோ பண்ண முடியாது, அதனால் நான் இங்கே வந்துட்டு ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ளட்டர் அப்படின்றது வரும். ரீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே எதுவுமே இருக்காது. என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சோலில் நல் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி ரைட் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன், எனக்கு டேட்டா வந்துருச்சு. அதே வேல்யூவை நான் அப்டேட் பண்ணுறேன், திருப்பி ரீட் பட்டன் கொடுக்கும்போது அப்டேட்டான வேல்யூ நம்மளுக்கு ஷோ ஆகும். டெலீட் பண்ணேன் அப்படின்னா டெலீட் ஆகிடும். இப்போ ரீட் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா எரர் வந்து நம்மளுக்கு த்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லோக்கல் டேட்டாவை உங்களோட ஆப் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் பண்ண டேட்டாவை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீங்களும் வந்து என்ன பண்ணலான்னா டேட்டா வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி கெட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ளட்டர் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேல்யூஸ் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது போக ஷேர்டு ப்ரிஃபரன்ஸில் அடுத்த வீடியோவில் இந்த டேட்டாவை வச்சு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும், எப்பப்போல்லாம் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே, பை பை.